இன்னைக்கு மார்க் ERP சாஃப்ட்வேர்ல ஃப்ரைட் சார்ஜஸ் ஜிஎஸ்டியோட ஜிஎஸ்டி இல்லாமல் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போமா. ஜிஎஸ்டியோட எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஃப்ரைட் சார்ஜஸை ஐட்டம் மாஸ்டரில் F2 கொடுத்து ப்ராடக்ட் நேமாக கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு ஐட்டம் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஹேஷ்டேக்கில் தான் கொடுக்கணும். நம்ம நார்மல் கோடாக கொடுத்தோம்னா குவான்டிட்டி பிளேஸ் ஆகும். அதனால ஹேஷ்டேக் கொடுத்துட்டு அந்த ஐட்டத்துக்கு, அந்த ஃப்ரைட் சார்ஜஸோட ஐட்டத்துக்கு என்ன டேக்ஸோ அதை HSN மாஸ்டரில் ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் பில் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக அமௌண்ட்டு கிட்ட நிற்கும். என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குரிய டேக்ஸு கீழே பில்லில் எடுத்துக்கிறோம். இதே ஜிஎஸ்டி இல்லாமன்னா எண்டு கொடுத்து சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக டேபு கீ கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா கிராண்ட் டோட்டலில் ஜிஎஸ்டிக்கு கீழே கர்சர் நிற்கும். அங்கே உங்கள் அமௌண்ட்டு, அதாவது ஃப்ரைட் அமௌண்ட்டை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா லெஜர் நேமில் ஃப்ரைட்டுங்கிற லெஜரை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட கிராண்ட் டோட்டலில் ஜிஎஸ்டி இல்லாமல் ஃப்ரைட் சார்ஜஸ் ஆட் ஆயிரும். இதே மாதிரி வீடியோஸ்க்கு JJ Enterprise சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.